வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வாரம் மின்கட்டண திருத்தம் குறித்த பொது கலந்தாய்வு. கஜேந்திரகுமார் எம்பி பயணித்த வாகனம் மோதி பெண்ணொருவர் பலி. திருகோணமலை கடற்கரையில் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். வீடொன்றில் படுகொலை செய்யப்பட்ட நபர் இளம் தம்பதி தப்பியோட்டம். தமிழ் கட்சிகள் மீதான விமர்சனங்கள் அதிரடியாக பதிலளித்த ஸ்ரீதரன். விமான நிலையத்தில் தாக்கப்பட்ட இலங்கையர் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றச்சாட்டு. நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது, முரண்படும் மொத்த விற்பனையாளர்கள். ஜாலில் சடலமாக மீட்கப்பட்ட 3 பிள்ளைகளின் தாய். மாகாண சபை தேர்தல் வெளியான தகவல். இனி தொடர்வென விரிவான செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை கடந்த வெள்ளிக்கிழமை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பிரேரணை மீதான மக்கள் கருத்து கேட்பு கூடம் இன்று இடம்பெறும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கூட்டு தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். உத்தேச பிரேரணை தற்போது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்கள் வரை தற்போதைய மின் கட்டணத்தை திருத்த வேண்டாம் என மின்சார வாரியம் ஆணையத்திடம் முன்மொழிந்துள்ளது. இந்த முன்மொழிவை ஆய்வு செய்த பின் ஆணைக்குழு முடிவு அறிவிக்கப்பட உள்ள நிலையில் 6 மாதங்களுக்குள் 2330 மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டுவதாக சபை மதிப்பிடுவதாகவும் அந்த லாபத்தின் அடிப்படையில் எதிர்கால விலையை திருத்திக் கொள்ள முடியும் எனவும் சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்த பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவமானது கொழும்பு புத்தளம் வீதியில் போலவத்தை சந்தியில் வைத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இந்த விபத்து சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் 70 வயதுடைய ஜாசகம் செய்யும் பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் எம்பியின் சாரதியான 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை புளியங்குளம் முகாமடி கடற்கரையில் அடையாளம் தெரியாத சிதைவடைந்த சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உப்புவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரையிலேயே நேற்றைய தினம் மாலை இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. குறித்து மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைவடைந்துள்ள நிலையில் உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் கலாவைவ வலவேகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வலவேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டை கொலை செய்யப்பட்ட நபர் வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு வாடகைக்கு விட்டிருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த தம்பதியினர் நேற்று முன்தினம் முதல் வீட்டை விட்டு வெளியேறி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இப்பலோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரிய மாற்றத்தில் ஒன்றாக தமிழர் பிரதேசத்தில் மூத்த தமிழ் கட்சிகளின் தோல்வி பெரிதும் பேசப்பட்டது. தனிப்பட்ட நபர்களின் சுயலாபம் மற்றும் பக்கசார்பான அரசியல் முறை காரணமாக தமிழ் கட்சிகளின் மீதான மக்களின் அதிருப்தியை குறித்த கட்சிகளின் தோல்விக்கு காரணமாக மக்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்நிலையில் தமிழர் பிரதேச மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது. இது தமிழ் அரசியல் களத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் குறித்த நிலையை மாற்றியமைப்பதற்காக தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் முயல்கின்றனர். இந்நிலையில் தமிழ் அரசியல் எதிர்காலம் தொடர்பிலும் அதற்கான நடவடிக்கை தொடர்பிலும் தமிழ் கட்சிகளின் முக்கியத்துவம் தொடர்பிலும் மற்றும் தமிழரசு கட்சிகளின் நிலைப்பாடு தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார்.
தமிழகத்தின் சென்னை விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த 4 பயணிகள் தாக்கப்பட்டதனால் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. குறித்த இலங்கையர்களிடம் விசாரணை என்ற போர்வையில் சங்க அதிகாரிகளால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணிகள் மீது முறைப்பாடு செய்த சுங்க அதிகாரிகள் அவர்களை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விமான நிலைய தகவலுக்கமைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன் விமானத்தில் சென்னை வந்த 4 பயணிகளை துணை ஆணையர் சரவணன் தலைமையிலான சுங்க குழுவினர் விசாரணைக்காக தடுத்து நிறுத்தியுள்ளனர். பயணிகளில் ஒருவரான சலீம் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தாங்கள் மொத்தமாக ஆடைகள் வாங்க சென்னைக்கு வரும் வர்த்தகர்கள் என தெரிவித்துள்ளார். அதிகாரிகளுடனான வாக்குவாதம் அதிகரித்ததால் இரு குழுக்களும் கைகலப்பில் ஈடுபட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 அடங்கிய குழுவினர் விமான நிலையத்தில் இருந்து சுங்க அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாக வீடியோ பதிவு செய்தனர். நாங்கள் சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறோம். இங்குள்ள சுங்கத்துறை அதிகாரிகளால் நாங்கள் கடுமையாக தாக்கப்பட்டோம். இந்த வீடியோவை இலங்கை தூதரகத்துக்கு அனுப்புங்கள் என்று இலங்கை பயணியொருவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிலைமை மோசமடைந்ததால் அதிகாரிகள் பயணிகளை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பயணிகள் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தங்கள் பணியை செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கூறி போலீசாரிடம் சுங்க அதிகாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். இலங்கையர்களிடம் மேலதிக விசாரணைகளை சென்னை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகரித்த விலைக்கு மொத்த விற்பனையாளர்கள் அரிசியை கொள்வனவு செய்வதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 5 முதல் 10 ரூபாய்க்கு இடைப்பட்ட லாபத்தில் அரிசியை எவ்வாறு விற்பனை செய்வது? அதே நேரம் நாடு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்நிலை தொடருமாயின் அரிசி வர்த்தகத்தை கைவிட நேரிடும் என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று முதல் நெல்லாலை உரிமையாளர்களினால் நாளாந்தம் உற்பத்தி செய்யப்படும் அரிசி பொதி தொகை மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அளவு தொடர்பிலான அறிக்கையை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளால் பெற்றுக்கொள்ளப்படும் அறிக்கை வர்த்தக அமைச்சருக்கு வழங்கப்படவுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் கிடைக்கும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது உருவாகியுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அதிகபட்சமாக 70,000 மெட்ரிக் டன்களுக்கு உட்பட்டு அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் பெரும்பாலானவை இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படவுள்ளதுடன் இதற்கமைய அரிசி இருப்புகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் அடுத்த வாரத்தில் நாட்டை வந்தடையும் என கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் வராத்துப்பளை பகுதியில் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் கம்பி வலையால் மூடப்பட்ட பொதுக்கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட குறித்த பெண் நேற்று முன்தினம் முதல் காணாமல் போயுள்ள நிலையில் அவரது குடும்பத்தார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கம்பி வலையால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் கேட்டுள்ளதனை அடுத்து காணாமல் போன பெண்ணின் மகன் அங்கு சென்று பார்த்த வேளை கிணற்றுக்குள் தனது தாயாரின் சடலம் இருப்பதை அவதானித்துள்ளார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 3 பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்கின்ற 42 வயதுடைய குடும்ப பெண் ஆவார். இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் நடத்தப்படும் என்று ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2014இல் ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் 2013இல் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் 2012இல் கிழக்கு வடமத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களுக்கும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டன. மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் எல்லை நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டு காலத்துக்கு பின்னர் முடிவடைவதற்கு காரணமான தேர்தல்கள் பிற்போடப்பட்டன. கோவிட்-19 தொற்று மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக தேர்தல்கள் மேலும் ஒத்திவைக்கப்பட்டன. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகள் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இன்னும் உறுதியான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தினார். தற்போதுள்ள அரசியலமைப்பின்படியே மாகாண சபைகள் தற்போது பராமரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பில் மாகாண சபைகளின் எதிர்கால பாத்திரத்தை தீர்மானிப்பதற்கான பொது ஆலோசனைகளும் உள்ளடக்கப்படும் என்றும் கலாநிதி ஜெயதிச சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் புதன்கிழமை இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார்.